ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாவின் நன்மை. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது அன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு எடுத்தது. இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிவராத்திரி அன்னைக்கு காலையிலே கலர் கோலம்லாம் போட்டுட்டு அன்றைக்கின்னு சீக்கிரமே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார், அப்புறம் சாப்பாடு, வாழைக்காய் வறுவல் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் காலை சாப்பாட்டுக்கு இந்த இட்லி மாவுலேயே கார குழி பணியாரம் செஞ்சுருந்தேன். இட்லி மாவுலேயே வெங்காயம், கடுகு, உளுந்து, பச்சை மிளகாலாம் தாளித்து போட்டு செஞ்சது. இதுக்கு தக்காளி சட்னி, மிளகாய் சட்னி இந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் பணியாரத்துக்குன்னு தனியாக மாவுலாம் அரைக்கலை. இட்லி மாவில் செஞ்சது. நல்ல சாஃப்டாக பணியாரம் சூப்பராகவே வெந்திருந்துச்சு. காலையில் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவராத்திரிக்கு ஈவினிங் போல் தான் சாமி கும்பிடுவோம். அதுக்கான வேலைகள்லாம் பார்க்கணும். இந்த கார சட்னி, கார பணியாரம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் சுண்டல் காலையில் சீக்கிரமே ஊற வச்சுட்டேன். தட்டைப்பயிரும் பாசிப்பயிறு மட்டும் ஒரு மத்தியானம் போல் ஊற வச்சுட்டு இது எல்லாமே இப்போ வேக வச்சு எடுக்கணும். வேக வச்சுட்டு தாளிச்சிட்டா ஈவினிங் போல் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்காக ஒன்று ஒன்றா குக்கர்லேயே சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல், அதுக்கப்புறம் அவல் இதெல்லாம் வச்சு தான் சிவராத்திரிக்கு சாமி கும்பிடுவோம். சிவராத்திரி அன்னைக்கு வீட்டில் இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு மறுநாள் அன்னைக்கு அவங்கவுங்க குலதெய்வம் கோயிலில் போயிட்டு மாவிளக்கெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் வழக்கம். நீங்கள்லாம் சிவராத்திரி அன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவல் இனிப்பு அவல் தான். அதில் வெல்லமும் தேங்காயும் துருவி போட்டு செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, சுண்டல் இது மூணுமே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மூணுக்குமே ஒரே தாளிப்பு தான். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அதனால் ஒன்றாவே தாளித்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டேன். ஈவினிங் வரும்போதே பூலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதான் உருளைக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாப்பாவும் பாருங்கள். பாப்பாவுக்கு இன்றைக்கி இந்த புது டிஷர்ட்டும் ட்ரௌசரும் இருந்துச்சு. அதனால் அதே போட்டு விட்டாச்சு. மேக்ஸிமம் சிவராத்திரி இதுக்கெல்லாம் புது ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டோம். ஏதாவது ட்ரெஸ்ஸு இருந்துச்சு அப்படின்னா அதை போட்டு விடுவேன். இப்போல்லாம் பாப்பாவுக்கு இந்த சாமி கும்பிட்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு பொருளாக பாப்பாட்ட கொடுத்தா எடுத்து கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துலே வச்சிருது. இப்போ சும்மா நாளில் தேங்காய் வாங்கிட்டு வந்தால் கூட சாமி கும்பிடவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. நல்லா சாமி கும்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு பாப்பாவுக்கு. ஏன்னா நாங்கள் ஒன்று செய்யும்போது பக்கத்தில் அதை எடுத்தான்னு சொல்லுவோம். அதை வச்சு பழகிடுச்சு. இப்போ சாமிக்கு வரையிலே இலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போவும் போல் மறந்துட்டு வந்துட்டாங்க. அதனால் வீட்டில் இந்த பிளேட் எப்போவுமே சாமி கும்பிட்றதுக்காகன்னு உள்ளது. அதை வச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பாப்பா பாருங்கள், அது கையை காமிச்சு சொல்லிகிட்ருக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு. இது கூடவே பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, அப்புறம் வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். பழம் நமக்கு பிடிச்ச பழம், என்ன பழம் வேணாலும் வச்சு சாமி கும்பிடலாம். ஆனால் சிவராத்திரினாலே தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டில் சாமி கும்பிடுவோம். அதுக்காக தேங்காய் உடைச்சிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி போன வருஷம், அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் சிவராத்திரிக்கு ஒன்று வீடியோலாம் நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்க்கணுன்னா போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க்குமே நான் கொடுக்குறேன். பாப்பா எப்போ சூடம் ஏற்றுவாங்க, நம்ம மணி அடிக்கலான்ட்டு ஒரு வெயிட்டிங்கில் இருக்குது. அதான் மணியை வச்சுட்டு போயிருக்கு.
இப்போ பாருங்கள் கரெக்டாக சூடு ஏற்றணும்னு வந்து மணி அடிக்க ஆரம்பிச்சிடும். சின்ன வயசில் மணிக்கு எவ்வளோ பயந்துச்சோ இப்போ வந்து மணினா ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்கே போனாலும் அடிக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடலாம் பாப்பா தான் மணி அடித்து சாமி கும்பிடும். இந்த மாதிரி இந்த தேங்காய் உடைச்ச இந்த தண்ணியை வந்து வீட்டில் ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றலாம். இப்போ நாங்கள் இங்கே எந்த செடியும் வளர்க்கல. மணி பிளான்ட் மட்டும் ஒன்று இருக்குது. அதுக்கு தான் ஊற்றுறது இந்த மாதிரி சாமி கும்பிட்றதெல்லாம். ஏன்னா யாரும் கால் படாத இடத்துல ஊற்றணுங்கிறக்காண்டி இங்கே ஊற்றுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சிவராத்திரிக்கு சாமி கும்பிட என்னெல்லாம் செஞ்சீங்கங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.